இந்த ராஜ்யமும் நம்ம தேசம் எல்லாம் கர்த்தருக்குரியது. எல்லோரிலும் தேவன் எப்படி இருக்காரு? உயர்ந்தவரா இருக்கிறாராம். சோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கன மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கனம்னாக்கா எப்படின்னாக்கா நம்மள தர மட்டும் தாழ்த்தி, நீர் பெரியவர் ஆண்டவரே, உம்மாலென்று என்னால் எதுவும் செய்ய முடியாது அதை உணர்ந்து, நான் வெறும் மண்ணு, நான் வெறும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் அதை உணர்ந்து, நீர் பெரியவரா இருக்கிறீன்னு, உன்னதமானவரா இருக்கிற அவரை உயர்த்தி, அவரை போற்றி, அவரை புகழ்ந்து அதை மனசார அறிக்கையிட்டு பண்றச்சே, நிச்சயமா கர்த்தர் என்னவா இந்த இடத்துல ராஜ்யம் உம்முடையது, தேவர் எல்லோருக்கும் தலைவராக இருந்திருக்கார். உங்க குடும்பத்துல தலைவருமா கர்த்தர் இருப்பார். தலைவருமா கர்த்தர் இருக்கறச்சே எப்படி இருக்கும்? அந்த தலைவர் கீழே இருக்கறச்சே, அப்படிப்பட்ட தேவன் தலைவரா இருக்கறச்சே, அந்த அவரோட கரத்தின் நிழல்ல உங்களை முடிவரைக்கும் பாதுகாப்பார், தேவைகளை சந்திப்பார், பாவத்துல விழாதபடிக்கு வழி நடத்துவார், ஆவில உன்னதமானவர் நாம மகிமைப்படும்படியாக உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பாதுகாப்பார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை